Hello friends, welcome to Multi Educate channel. நாம இன்னைக்கு இந்த ஃபார்மட் ஃபேக்டரியில எப்படி கன்வர்ஷன் பண்றது சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஃபார்மட் ஃபேக்டரி எப்படி டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ எப்படி அதை யூஸ் பண்றதை சொல்லி பார்க்கலாமா? இப்போ நான் MP2 ஆடியோ ஃபைலை MP3 ல இருந்து MP2 எனக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP2 சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஃபார்மேட் வேணும்னாலும் இதில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு MP2 வேணும், அதனால் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்குன்றதை பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷன் ஈல எஃப்எஃப் அவுட்புட்டில் சேவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோல்டருடைய பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போ அதே இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல பிளாங்காக இருக்குல்ல, அங்கே நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்றதை காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈல எஃப்எஃப் அவுட்புட்டில் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கிறத டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகுது. அதோட எக்ஸ்டென்ஷன் காட்டணும் இல்லையா உங்களுக்கு கிளியராக. ஸோ அதனால் இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, ட்ராக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா MP2 இருக்குது, அதுதான் அந்த ஆடியோடைய எக்ஸ்டென்ஷன். இப்போ அதே மாதிரி ஃபார்மேட் ஃபேக்டரிலேயே ஆடியோ ஒன்று பண்ணலையே, வீடியோ ஒன்று பண்ணலாம். ஸோ மேலே வீடியோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், MP4லேருந்து AVIயோ என்னவோ பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல AVI இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஒன்லி AVI, நீங்கள் வேறு எந்த ஃபார்மேட் வேணும்னாலும் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ AVI தான் வேணும், அப்படியே விட்டுறேன். ஆட் ஃபைல்ஸில் போயிட்டு ஸோ அந்த ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது. வீடியோ ஜாயினரும் இருக்குது, ஆடியோவும் வீடியோவும் சேர்த்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆடியோ வீடியோவும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோலேருந்து இமேஜ் மட்டுமே உங்களுக்கு பிரிச்சுருக்கும். இப்போ பார்த்தீங்களா அதே வீடியோவுக்கு வேணால் நம்ம இமேஜ் பிரித்து கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா ஆல்ரெடி ஸ்டார்ட் கொடுத்ததுனால ரெண்டுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பார்க்கலாம் ஓப்பன். இதில் பார்த்தீங்களா அதில் வந்துருக்கிற எல்லா இமேஜுமே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இல்லை உங்களுக்கு எந்த இமேஜ்லாம் வேண்டாமோ அதை டெலீட் பண்ணிட்டு கூட தேவையான இமேஜ் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவும் இப்போ கன்வர்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் அதே லொக்கேஷனில் தான் அது ஸ்டோர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா AVIயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா க்ராப் இருக்குது. க்ராப்பும் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் கிளிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகணும் போது ஸ்டார்ட் ஆகி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எண்ட் ஆயிடும் அப்படின்னும் போது எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுக்கணும். எப்பயோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு தேவையான நம்ம கட் பண்ண ரேஞ்சில் மட்டுமே நமக்கு காட்டும். ஸோ ஒரு பெரிய வீடியோவில் இருந்து கூட நமக்கு தேவையான பாட்டு மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராப்பில் வந்து சைடில் இருக்கிற எனக்கு சில இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிராப் பண்ணிக்கலாம். கிராப்புக்கு நான் என்ன பண்ணேன், கார்னரில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்றதுக்கு நான் அப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன் பாருங்கள். இங்கேயும் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போது இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா நான் கட்
கட் பண்ணது வரைக்குமே The kangaroo is மேல causing a காணும். sleeping ஸோ அந்த மாதிரி நீங்க monkey. ட்ரா பண்றதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்க கட் பண்ணதுனால இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிளியரா தெரியல. உங்களுக்கு நீங்க கட் பண்ணும்போது தேவையான அளவுக்கு கரெக்டா பார்த்து கட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு, அது யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ஆடியோவும் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுல இருந்து இந்த வீடியோல இருந்து ஆடியோவை தனியா எடுத்துடணும் அப்படின்னா நான் வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல எதுல ஓப்பன் ஆகுதுன்னு கேக்குது, அதனால கொடுத்துருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வீடியோல இருந்து ஆடியோ பிரிச்சு எடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நீங்க சூஸ் பண்ணும்போது வீடியோவா ஆடியோவா அப்படின்றத கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுலயும் இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு ஆடியோ அண்ட் வீடியோவும் தனியாகவும் பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துரும். ஆடியோல பார்க்கும்போது ஆடியோ மட்டும் தான் கொடுத்தது. இப்ப பாருங்க, நான் அதே வீடியோ எடுக்கிறேன். இதுல ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே தனித்தனியா நமக்கு கொடுத்துரும். பாத்தீங்களா? அதனுடைய வீடியோவும் வந்திருக்கு, ஆடியோவும் வந்திருக்கு. இது அதனுடைய வாய்ஸ் மட்டும் வந்திருக்கு. இதுல பார்க்கலாம். இதுல வீடியோ மட்டுமே வந்திருக்கு பாருங்க, வாய்ஸ் இல்லாம. ஸோ அந்த ஆடியோல பார்க்கும்போது நீங்க இதுல பாத்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வேணும் தனித்தனியா அப்படின்னும் போது வீடியோல போயிட்டு ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோல போனீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ மட்டுமே பிரிச்சு கொடுக்கும், வீடியோ கொடுக்காது. ஓகேங்களா? ஆடியோவோட வீடியோ ஜாயின் பண்ணுது, அதான் டைம் கொஞ்சம் அதிகமா எடுக்குது. ஸ்ப்ளிட்டர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும், நீங்க வேற ஏதாவது ஆடியோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஓல்டு ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு நியூவான சாங்கை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ அதுல இருக்கிற இமேஜ் மட்டுமே இதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ண பாத்தீங்க இல்லையா? இந்த ஸ்ப்ளிட்டர்ல ஆடியோவும் அண்ட் வீடியோவும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துப்பீங்க. ஸோ இதுல எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற வீடியோவை சவுண்ட் இல்லாம இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது ஒரு ஆடியோவை டவுன்லோட் பண்ணி சேர்த்து வச்சுட்டு அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோ ஜாயினர்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆட் ஃபைல்ஸ்ல போயிட்டு எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களோ அதை நீங்க என்ன பண்ணிக்கீங்க, ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடியோ போங்க, எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துறேன். அப்புறம் என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்களா நம்ம இதனுடைய சாங்கு முன்னாடி வேற இருந்துச்சு, இப்ப நம்ம வேற ஆல்பாபெட் சாங்க ஜாயின் பண்ணிருக்கோம். தெரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் ஃபேக்டரியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய க்ரியேட்டிவிட்டி பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.